ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அடுத்த ஒரு 6 மாதம் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் கம்பைண்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அடுத்த 6 மாதம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த எக்ஸாம் வந்தாலும் நம்மளால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பேட்ச் டேட் வைஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். Jan 25th இதுக்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது வித் ஆஃபர் ப்ரைஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ் நம்ம கவர் பண்ணலாம் வித் ப்ராப்பர் ரிவிஷனோட. ஓகே ரைட், பார்த்துருவோம். ஸோ டெஸ்ட்டுக்கான டேட்ஸ் நம்ம இங்கே இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ் இருக்குது, இது குரூப் 1 தேவையில்லை, அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் ஜிஎஸ் கவர் ஆகுது, தமிழ் கவர் ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஏன்னா டிஎன்பி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ரைட்டா? ஓகே, இதில் ஜிஎஸ் கவர் ஆகும், தமிழ் கவர் ஆகும், இங்கிலீஷ் சிலபஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இங்கிலீஷும் உங்களுக்கு கவர் ஆக போகுது. ரைட்டா? ஓகே, ஸோ ஸ்கெடியூல் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் கொண்டு போக போகிறோம் அதை நம்ம பார்த்துடலாம். ரைட்? ஓகே, சரிப்பா. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப முக்கியம்? ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. யார் ஒருத்தர் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். எந்த அகாடமி ஜாயின் பண்ணாலும், எவ்வளோ கேள்விகள் அட்டன் பண்ணாலும் அவங்க தான் ஜாயின் பண்ண முடியும். கிளியரா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிவிஷன் ஃபோக்கஸாக வச்சுக்க போகிறோம். 3 மெத்தட் டெஸ்ட் இருக்க போகுது. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்காக 18,000 கேள்விக்கிட்ட நம்ம அட்டன் பண்ணி ஆகணும், நம்ம நிறைய படிக்கிறோமே, ஆவுன்னு படிக்கிறோமேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 18,000 கேள்விகளும் உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக மட்டும் தான் இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம படிக்கிற சோர்ஸ் அப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சமச்சீர் புத்தகம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 6லேருந்து 12th வரைக்கும் எல்லாமே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் 91 லைனர் டெஸ்ட்டு 10,000 கேள்விகள், அதாவது சமச்சீர் புக்கை ரீப்ரிண்ட் பண்ண மாதிரி ஒரு டெஸ்ட்டு பின்னாக இருக்க போகுது. இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் சமச்சீர் புக்கை படிக்க வேண்டிய அவசியமே பின்னாக இருக்காது. ஓகேவா? இங்கே முடிச்சோமா? அடுத்த விஷயம், அதாவது அட்டை கவர் பண்ணோங்க. எக்ஸாம்பிள் குரூப் 1ல் 175 கேள்வி கேட்குறாங்க மேக்ஸ் இல்லாமல் அப்படின்னா, இந்த 175 கேள்விகளில் 100 கேள்விகள் சமச்சீர் பேஸ் பண்ணி தான் பின்னாக வரும். குரூப் 4ல் 75 கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு 50 கேள்விகள் சமச்சீர் பேஸ் பண்ணி தான் வரும். அப்போது பாதி பார்ட், முழுமையான பாட்டை விட ஒரு முக்கால்வாசி பார்ட் இங்கே தான் கவர் ஆகுது. அப்போ இதை ஃபஸ்ட் என்ன பண்ணி ஆகணும்? ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணி ஆகணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிகிரி லெவலில் ஒரு சில கேள்விகள் அட்டன் பண்ணி இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கும் நீங்கள் சமச்சீரை பேஸ் பண்ணியும் அங்கே அட்டன் பண்ண முடியும். கிளியர்? ஓகே, சரிப்பா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்லைனர் முடிச்சுட்டு அதே சிலபஸ், ஓகேவா? இங்கே டெஸ்ட் 1க்கு என்ன சிலபஸ் படிப்பீங்களோ அதே சிலபஸை பேஸ் பண்ணி இங்கே எம்சிக்யூ மெத்தடில் 4 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 4 ஆப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி மாடலில் எக்ஸாம் பின்னாக இருக்கும் பைலிங்குவலில். ஏன் அப்படின்னா ரிவிஷன். நீங்கள் இப்போ பாலிட்டிங் 6th புக் படிப்பீங்க, இதே 6th புக்கு இங்கே ஆப்ஷன் பேஸ் பண்ணி படிப்பீங்க. இங்கே 11th புக்கை படிப்பீங்க ஒன்லைனர்ஸ், அதே 11th புக்கு இங்கே ஆப்ஷன் பேஸ் பண்ணி படிப்பீங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, ஒரே புக்கை திரும்ப படிக்க போகிறீங்க. ஒன்லைனராக கேட்கப்பட்ட விஷயம் இங்கே ஆப்ஷனாக கேட்கப்படுது. அப்போ கேள்விகள் கண்டென்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கேட்குற விதம் வேறு மாதிரி பின்னாக மாறும். அப்போ அங்கே ரிவிஷன் அதிகமாக பின்னாக வந்துடும். ஓகேவா? இதை முடிச்சதுக்கப்புறமா டிகிரி லெவலில் எக்ஸாம் பின்னாக இருக்கும். இந்த டிகிரி லெவல் கேள்விகள் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எல்லாமே பின்னாக ஆட் ஆகிடும். இது எல்லாருக்கும் உண்டு. குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எல்லாருக்கும் நான் கொடுக்கப்பட்டிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஸோ எல்லாமே படிங்க, தப்பு இல்லை. 6 மாதம் டைம் இருக்குது, நிச்சயமாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ரைட், சரிங்க. டெஸ்ட் எப்படி இருக்கப்போ சொல்லும் போது இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட் கேள்விகள் தான். ஏன் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், பார்ட் டைமாக இருக்கலாம், எல்லாருக்கும் அட்டன் பண்ணுற மாதிரி பின்னாக இருக்கணும். அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான முக்கிய நோக்கமே பிடிஎஃபாக கொடுத்துரும் அப்படின்னா பிரிண்ட் போட்டுக்கலாம். பிரிண்ட் போட்டு தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்க முடியும். ஓகேவா? லைஃப் டைம் வேலிடிட்டி ஒரு லிங்க் நான் கொடுப்பேன். அந்த லிங்க்கில் தமிழுக்கான வீடியோஸ் இருக்கும். இங்கிலீஷ் சிலபஸ் கம்பேர் பண்ணதுக்கப்புறம், அதாவது கம்பல்சரியாக கொடுத்ததுக்கப்புறமா இங்கிலீஷ்க்கான வீடியோஸும் அதில் பின்னாக இருக்கும். கிளியரா? சில பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கண்டக்ட் பண்ண மாட்டீங்களா அப்புறம் மாதிரி கேட்குறாங்க. சிலபஸ் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் அப்படி இப்படி போய்கிட்டு இருக்கு, சிலபஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இங்கிலீஷ்க்கும் டெஸ்ட்டுக்கும் அதுக்கும் வீடியோ பின்னாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மேக்ஸுக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பின்னாக உண்டு. ஸோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிற விஷயம். ரைட்டா? ஓகே, சரி. டெஸ்ட் பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம Jan 25th பின்னாக ஸ்டார்ட் பண்ணுறோம். டெஸ்ட் 1 22ஆம் தேதி பின்னாக இருக்கும். ஓகேவா? டெஸ்ட்டை கொடுத்துருப்பேன் பாருங்கள். இப்போ ஒரு சில டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 28, இங்கே 29 கேப் 1 டே தான் கேப் பின்னாக இருக்குது. இங்கேயும் 1 டே கொடுத்துருக்கும். இங்கே பாருங்கள், கேப் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பாடத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு கேப் பின்னாக மாறும். இன்கேஸ் உங்களால் டெய்லி அட்டன் பண்ண முடியல, இல்லை 1 டே விட்டு அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? பிடிஎஃபை சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போ நீங்கள் தோணுதோ அப்போ நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களை நம்பி சின்சியராக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஸோ பாடம் எந்த டஃப்பாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி
டேட் வந்து பின்னாக வேரி ஆகும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாக பார்க்கலாம். இதில் சப்போஸ் குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தமிழை மட்டும் தூக்கிடலாம், தேவையே கிடையாது. தமிழை விட்டுட்டு நீங்கள் ஜிஎஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரியா? இங்கிலீஷ் படிக்கிற அப்படின்னாலும் தமிழ் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கிலீஷ் சிலபஸ் வந்ததுக்கப்புறமா டெஸ்ட்டை வந்து கொடுப்பேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து நம்ம ஃபுல்லாக வந்து பின்னாக கொடுத்து வச்சுருப்போம். ஜூன் எண்டு வரைக்கும் வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? சரிப்பா, சப்போஸ் எக்ஸாம்ஸ் முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், டேட் இது ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்படும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் நம்ம வந்து கவர் பண்ணிவிடுவோம். ஸோ பாருங்கள், டெஸ்ட் 90யோட உங்களுக்கு 1NS வந்து பின்னாக முடியும். ரைட். நெக்ஸ்ட்டு எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் டேட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், டேட்ஸ் இங்கே வந்து பின்னாக இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1NS பார்க்கும்போது மிடில் வந்து பின்னாக ஆட் ஆகிடும். ஏன்னா இது எல்லாமே ரிவிஷன் மோடு தான். ஓகேவா? இப்போது இங்கே இருக்க இந்த 5 பாடத்துக்கும் என்ன பண்ணியிருப்பீங்க, 1NS செகண்ட் பின்னாக படிச்சிருப்பீங்க 5 டெஸ்ட்டில். அந்த படித்த டெஸ்ட்லேருந்து ரிவிஷன் மோட் அடிக்கடி வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 60 டெஸ்ட்டுமே உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் ஜூன் மாதம் முடிக்கிறதுக்குள்ளேயே உள்ளே வந்து பின்னாக வந்துடும். டேட் எல்லாமே குரூப்பில் வந்து கொடுத்துருவோம், அதை நீங்கள் வந்து பின்னாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போது எம்சிக்யூ மாடல் டெஸ்ட்டும் 1NS டெஸ்ட்டும் நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணிடலாம், ஜூன் முடியறதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேவா? இதில் மேக்ஸுக்கும் டெஸ்ட்டும் உண்டு, சயின்ஸுக்கும் டெஸ்ட்டும் உண்டு. ஸோ மேக்ஸ் டெஸ்ட்டு மட்டும் என்ன பண்ணியிருப்பேன்னா, டேட் வந்து பின்னாக கொடுத்துருக்க மாட்டேன். சில பேர் வந்து யோசிக்கலாம் இருக்காது அப்படின்னு. பட் மேக்ஸுக்கும் டெஸ்ட் உண்டு, சயின்ஸுக்கும் உண்டு, தமிழுக்கும் உண்டு, இங்கிலீஷ்க்கும் உண்டு. ஓகேவா? ஸோ ப்ராப்பராக டெஸ்ட் பேட்சாக வந்து பின்னாக இருக்கும். இதுக்கான சாம்பிள் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ஓகேவாக இருக்கணும், நீங்கள் வந்து பின்னாக ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1000 rupees. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கான வீடியோஸும் இதில் வந்து பின்னாக இருக்கும். இயல் 6ல் ஆரம்பித்து 12th வரைக்குமான வீடியோஸ் கொடுக்க போகிறோம். இங்கிலீஷ்க்கும் வீடியோஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், மேக்ஸுக்கும் டெஸ்ட் வந்து இருக்க போது. இது எல்லாமே கம்பைன் பண்ண மாதிரி வெறும் 1000 ரூபா மட்டும் தான் ஃபீஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, குரூப் ஒன் தனியாக டெஸ்ட் பேட்ச், குரூப் தனியாக டெஸ்ட் பேட்ச் அப்படி வச்சோன்னா ஒன்றுத்துக்கும் நம்ம ஃபீஸ் வந்து பின்னாக போடலாம். பட் அது ஒரு வேஸ்ட் ஆஃப் மணியாக வந்து பின்னாக போகும். கம்பைண்டாக ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த எக்ஸாம் வந்தாலும் அதை நம்ம வந்து அடிச்சிடலாம். அதுக்காக தான். ஓகேவா? இந்த மெத்தட் எனக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி இப்போ குரூப் 2 எவ்வளோ பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, மெயின்ஸ் ரிசல்ட் நம்ம வந்து கொடுத்துருந்தோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் எக்ஸாம்ஸை ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். அவ்வளோதான். சரிங்களா? நன்றி, வணக்கம்.